Hi friends, வணக்கம் and welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மசால் வடை பண்றதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துட்டு ஊற வச்சிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதல இருக்க தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊற வைக்கும்போது இது கூடவே கொஞ்சமா சீரகமும் வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சு அதுக்கு அப்புறமா அரைக்கும்போது வடை இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மசால் வடை வந்து கடலை பருப்புல செய்யறதை விட பட்டாணி பருப்புல செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் கடலை பருப்புல எப்படி செய்யறது அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன். நம்ம பட்டாணி பருப்புல செய்யும்போது இன்னுமே கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெளியிலலாம். பாருங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைக்க கூடாது. நல்லா கொரகொரப்பா இருக்கணும். ஒரு சில இடத்துல முழு பருப்பு கூட அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும். வடை வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்க கூடாது. இந்த மாதிரி அங்கங்க வந்து கடிக்கிறதுக்கு நல்லா முழுசா வந்து பருப்பு இருக்கும்போது கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கிறேன். பாருங்க நான் அரைச்சது 1 பாதியா தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட தேவையான பொருள் எல்லாம் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது கூட நான் வந்து அடுத்தது என்ன சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். நம்ம கடலைப்பருப்புலாம் சாப்பிடும்போது அப்போ நம்மளுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை ஆல்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நிறையவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை கையாலையும் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேன். இதை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் மசால் வடை வந்து. ஆனால் நம்ம செய்யறதுல தான் இருக்குது. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட சேர்த்தாச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே வடைக்கு வந்து மாவு பிசைஞ்சு வடை தட்டும் போது ரொம்ப வந்து அப்படி ஸ்மூத்தாக வந்து தட்டக்கூடாது. கொஞ்சம் வந்து உள்ளெல்லாம் எண்ணெய் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு தான் இருக்கணும். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தோல் உரிக்காத பூண்டு லைட்டாக வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப அழுத்தி வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து உருண்டையாக பிடிக்கக்கூடாது. சும்மா வந்து லைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வடை தட்டி போடும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக தட்டாதீங்க. ஸ்மூத்தாக தட்டிட்டீங்க அப்படின்னா வெளியில் மட்டும்தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சும்மா அப்படியே தட்டி வச்சோம் அப்படின்னா உள்ளெல்லாம் எண்ணெய் போகும். நல்லா வந்து வெந்து வரும். அப்படின்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த கிரன்ச்சியாக இருக்க பகுதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சும்மா லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. நான் எடுத்துருக்க எல்லா மாவும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு வானலியில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து தட்டி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்க மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே அழுத்திட்டு கூட போடலாம். இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் சூடாக இருக்கும்போது உடனே தட்டி போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி உடனே தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேட்சுக்கு 4 வடை போடுறேன். நல்லா பெருசாக போடுறேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டி போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரும். உள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் மட்டும் நல்லா வெந்து வந்துடும். உள்ளே வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இது நான் 2 பக்கமும் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதால இந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்ல கலராக தெரியுது. இது சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாக நான் எப்போதும் செய்யல அந்த மாதிரி கலரில் இருக்கும். இது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான மசால் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.